எல்லா சாப்டரை விட எண்ணியலை விட மிக எளிமையானது இந்த இயற்கணிதம். இந்த இயற்கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு இதில் வந்து இந்த முற்றொருமைகள் பற்றி பார்த்தீங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்னது a + b the whole squared is equal to a squared plus 2ab plus b squaredனு பார்த்தீங்க. ரெண்டாவது முற்றொருமை என்ன படிச்சிங்க? a minus b the whole squared is equal to a squared minus 2ab plus b squaredனு படிச்சிங்க இல்லையா? இதே மாதிரி இங்கே போட வேண்டியது தான். இங்கே ஏவுக்கு பதிலாக பி இருக்குது, இங்கே பிக்கு பதிலாக கியூ இருக்குது. அப்போ பி ஸ்கொயர்டு மைனஸ் 2pq ப்ளஸ் கியூ ஸ்கொயர், தட்ஸ் ஆல். இங்கே பாருங்கள், பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. இதனுடைய பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பெருக்கணும். இதை நம்ம பெருக்கி போடலாம். நம்ம முற்றொருமைகள் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி முதல் முற்றொருமை, ரெண்டாவது முற்றொருமை, மூன்றாவது முற்றொருமை என்ன படித்தோம்? a ஸ்கொயர்டு மைனஸ் 2a, a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு, அதன் அடிப்படையில் இருக்குது இல்லையா? ஒன்று வந்து ஒரு உறுப்பு நடுவில் ப்ளஸ்ஸும் ஒரு உறுப்பு நடுவில் மைனஸும் இருந்ததுன்னா நம்ம a ஸ்கொயர்டு மைனஸ் b ஸ்கொயர்டு ஃபார்மில் நம்ம போட்டுடலாம். அதன் அடிப்படையில் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 5 ஸ்கொயர்டு, இதுதான் ஆன்சர். மூன்றாவது கணக்கு பாருங்கள், காரணிகள் கேட்டிருக்காங்க. காரணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பெருக்குத்தொகை 4, பெருக்குத்தொகை 4 வருது. ஆனால் பெருக்குத்தொகை வந்து ப்ளஸ்ஸில் இருக்குது. முக்கியமானது பார்க்கணும், ப்ளஸ்ஸில் இருக்குது. இதனுடைய 2ல் 2 உறுப்பையும் கூட்டும்போது மைனஸில் இருக்குது. அப்போ அது நம்மளுக்கு எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2ன்றது தான் காரணிகளாக அமையும். இதனுடைய பெருக்கல் பலன், காரணிகளுடைய பெருக்கல் பலன், காரணிகளுடைய பெருக்கல் பலன் கேட்டிருக்காங்க. 24 பக காரணிப்படுத்துதல் படி நம்ம என்ன செய்யணும்? 24 ஏற்கனவே 6ஆவதுல படிச்சிருக்கீங்களே, 2 12னாக்கா 2 6 2 3, இது வேண்டாம், இதை வைக்கணும். அப்போ 2 × 2 × 3, அப்போ 2 × 2 × 2 × 3, இதுதான் இந்த எண்கெழுவுடைய காரணி. இப்போ ஏ பெருக்கல் ஏ இன்ட்டு பி, சி எத்தனை முறை? 2 முறை, தட்ஸ் ஆல். அடுத்தது பாருங்கள், பின்வரும் கூற்றுகள் சரியா தவறா, சரியா தவறா அப்படின்னு சொல்லணும். இப்போ பாருங்கள், 7 7 பெருக்குனா 49, எக்ஸ் எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இங்கே பாருங்கள், 3 4 பெருக்குனா 12, ஒரு மைனஸில் வருது. அப்போ சரி. இந்த ஒரு உறுப்பில் 2 உறுப்பை செக் பண்ணாலே நம்மளுக்கு சரியா தவறான்னு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர், அப்படின்னா என்னது? ரெண்டாவது முற்றொருமை அடிப்படையில் தானே வரும். ரெண்டாவது முற்றொருமை இந்த ரெண்டாவது முற்றொருமை அடிப்படையில் தானே வரும். ஆனால் இங்கே பாருங்கள், a மைனஸ் 1 இந்த a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்காங்க. அப்போ ப்ளஸ் 2n கொடுத்துருந்தாலும் நம்ம மைனஸ் 2n கொடுக்கலாம். ஆனால் இங்கே மைனஸ் 1ன்னு இருக்குது. அதனால் இது தவறானது, இது தவறு. மூணாவது பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு, ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, இது மாறி இருந்தாலும் சரி. அதாவது என்னது? முதல் உறுப்பு 2ஆம் இடத்துலையும் 2வது உறுப்பு முதல் இடத்துலையும் இது வந்து கூட்டல் தானே, அதனால் இது சரிதான். அடுத்தது பாருங்கள், 8pqவின் காரணிகளில் ஒன்று 2pq. அப்போ என்னது? 8னுடைய காரணி தான் 2, அதனால் pqவுடைய காரணி தான் p, அதனால் இவரும் சரி. இவன் ஒருத்தவன் தான் இதில் வந்து என்னது? தவறானவன், மற்றவன் எல்லாமே சரி. அடுத்ததாக மூன்றாவது கணக்கு பாருங்கள், பின்வரும் காரணிகளின் பெருக்கற் பலனை பெருக்கற் பலனாக எழுதுக. நம்மளுக்கு ரொம்ப ஈஸி. இந்த அல்ஜிப்ராவே டக்கு 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 டக்குன்னு நீங்கள் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியே இந்த 24 ஏற்கனவே நான் போட்டேன் பாருங்கள், ஏற்கனவே இதோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். 24 எப்படி போட்டிருக்கோம்? 2 × 2 × 2 × 3 × a × b × c அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே போட்டுக்க வேண்டியது தான். இதனுடைய காரணம் என்னது? 2 × 2 × 2 × 2 பெருக்கல் 3 பெருக்கல் a × b வந்து 2 முறை, c 2 முறை, அவ்வளோதான். இதுக்கு பாருங்கள், 36 36 வகுங்க. 36 2ஆல் வகுத்திங்கன்னா 18, மறுபடியும் 2ஆல் வகுத்திங்கன்னா 9, மறுபடியும் 3ஆல் வகுத்தா 3. அப்போ இவருக்கு 2 × 2 × 3 × 3, அப்புறம் எக்ஸை 3 முறை எழுதணும். இந்த எக்ஸை இப்படி போட்டுக்கலாம் வித்தியாசப்படுத்துறதுக்காக. பெருக்கல் போட்டு எக்ஸை 3 முறை, ஒய்யை 2 முறை, இன்ட்டு இசட்.
இவனை பாருங்கள் 56. 56 போடுங்க, வகுத்து போடுங்க. 56 டிவைடட் பை 2. அப்போ 2 2 4, 8 2 16, மறுபடியும் 2 1 4, மறுபடியும் 2 7. அப்போ 2 × 2 × 2 × 7. அதுக்கடுத்தது ஒரு எம்மு, அப்புறம் 2 எண்ணு இன்ட்டு பி இன்ட்டு பி. ஈஸியாக நீங்கள் அல்ஜிப்ராலாம் மிஸ் பண்ணவே கூடாது, சாய்ஸில் விடக்கூடாது. இதை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும்.